அப்ப எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் எல்லாரையும் தேவன் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த பங்காளிகளாய் மாற்றப்பட்டனா இந்த வாக்குத்தத்தத்தை முன்வைத்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையில பயணப்படணும். ஆமென் சொல்லுங்க. எதை இழந்தாலும் எதை இழந்துடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு தேவன் என்னை பங்காளியாய் மாற்றி இருந்தும் நான் என மனமோன போக்கல நான் ஜீவித்து அந்த வாக்குத்தத்தை வாழ்க்கையில நிறைவேறாம போயிடக்கூடாது என்பதில் கவனமுள்ளவர்களாக இருந்து விசுவாச பாதையிலே நாம் நித்தமும் பயணிப்பதுதான் நல்லது. ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் சபைக்கு ஆவியானவர் சுட்டி காட்டுற காரியம், எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நீ வைத்து ஜெபம் பண்ற, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை உன் வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக நீ தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற, ஆனா இந்த வாக்குத்தத்தை குறித்து நீ கவலையற்றவளா இருக்கிறாயே என்று தேவ ஆவியானவர் இந்த நாளை சுட்டி காட்டுறாரு. எத்தனை வாக்குத்தத்தை வச்சு நீங்க ஜெபிக்கிறீங்களா இல்லையா? இந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேறணும் சுவாமி ஜெபிக்கிறீங்க. ஆனா எத்தனை பேரு மனசுல கையை வச்சு சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தத்தை நான் இழந்துடக்கூடாது, இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில என்ன செய்யணும், நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த அவர் எனக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நான் இழந்து போயிடக்கூடாது என்று சொல்லி அதற்காக தேவ சமூகத்துல நீங்க விழுந்து கடந்து ஜெபிக்கிறீங்க என்பதை நிதானிச்சு பாருங்க. மிகவும் முக்கியமானது. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை செய்ய கர்த்தர் எங்கிருந்தோ உங்களை முன்னறிந்து சபைக்குள்ள கொண்டு வந்து உங்களை ஞாயிறு தோறும் போதித்து தினமும் வேதத்தை நீங்க திறக்கும் போது ஆவியானவர் உங்களோடு போதித்து, இதெல்லாம் எதற்காகன்னா இந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும் என்பதற்காக தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த நாள்ல ஒரு மனசுல வச்சுட்டு போங்க, எதை இழந்தாலும் தேவன் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிற அந்த நித்திய ஜீவனை நான் இழந்து போக மாட்டேன். அதற்காக எதையும் இழக்க நான் ஆயத்தம். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதற்காக நான் எதை வேணாலும் இழப்பேன், இந்த நித்திய ஜீவன் என்ன செஞ்சிட மாட்டேன், இழந்து போக மாட்டேன்.